டெத் விஸ்பரர் 2 நம்ம ஃபஸ்ட் பார்ட்டை ஏற்கனவே ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ரிவ்யூ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் பார்ட்டை நீங்கள் பார்த்தே ஆகணும். செகண்ட் பார்ட்டும் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. தமிழ் டப்பிங் கிடையாது, ரெண்டுமே ஆங்கில சப்டைட்டிலில் தான் நீங்கள் பார்த்தாகணும். ஃபஸ்ட் பார்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்கள் பார்க்கலாம். ஆனால் செகண்ட் பார்ட்டை அதோட ரிவ்யூ பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் பார்க்கலாமா இல்லை ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த படத்தினுடைய கதை போன பார்ட்டில் எண்டில் ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். ரெண்டாவது நடுத்தங்கச்சி வந்து செத்துருவாப்பில். மூத்த தங்கச்சியும் கடைசி தங்கச்சி 2 தம்பி. அண்ணன் வந்து மிலிட்ரி. அண்ணங்காரன் தான் ராவா சண்டை போட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணியிருப்பான் போன பார்ட்டில். தொடர்ச்சியான 2வது பாகத்தில் அதே அண்ணன் மிலிட்ரியில் ஓப்பனிங் சீன்லேயே வந்து ஒரு பேயை காட்டுறாங்க. அந்த பேய் நாக்க அறுத்து இன்னொருத்தனோட வாயில் போட்டு, டேய் நீ 100 வருஷத்துக்கு மேலே வாழ விடா அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த காட்டுக்குள்ளார அவனும் வாழ்ந்துட்டுருக்கிறான். இப்போ அந்த காட்டுக்குள்ளார ஹீரோவான நம்ம அண்ணங்காரன் அந்த பேயை பிடிச்சாகணும். அதை பிடிச்சி அழிச்சாதான் தன்னுடைய குடும்பத்தில் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய மிச்ச நெச்சம், அந்த கொஞ்ச நெஞ்சம் பேயோட தொந்தரவும் முடியும். அப்படிங்கிறதுக்காக இந்த பார்ட்டில் அந்த ஆதிப்பேயை தேடி போகிறார். ரிஷி மூலம், நதி மூலம் அந்த ஆதிப்பேயை தேடி போகிறாப்புல. காட்டுக்குள்ளே போகிறதுக்கு கூட இவருடைய சார்ஜெண்ட்டும், அதன் பிறகு ஒரு 4 பேர் அந்த காட்டுக்கு வழிகாட்டுறவர், அசிஸ்டண்ட்டு, அப்புறம் 2 யங்கான பசங்க, இன்னும் ஒருத்தர் முக்கியமான ஒரு கண்ணாடி போட்ட அங்கிள். அவர் யாருன்னா, அவர் 3 தலைமுறையாக அந்த பேயினால் அவங்க குடும்பம் பாதிச்சிட்ருக்கு அப்படின்ட்டு அவரும் வரேன் அப்படின்ட்டு போகிறாரு. கட் பண்ணால் இவங்க ஒரு பக்கம் ட்ராவல் ஆகிறது, இன்னொரு பக்கம் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட் பார்ட்டில் வீடு கட்டினாங்க இல்லையா, அந்த வீடை காட்டுறாங்க. அங்கே குடும்பம் எப்பயும் போலயே ஜாலியாக இருக்குது. தங்கச்சிக்கு 2வது தங்கச்சிக்கு நிச்சயமும் ஆயிடுச்சு. ஸோ கல்யாணத்துக்காக இங்கேருந்து கிளம்பி மண்டபத்துக்கு போய் ஆகணும். இந்த கடைசி தங்கச்சி இருக்கார் இல்லையா, குட்டி பொண்ணு, அவக்குள்ளார இறங்க ஆரம்பிக்கும். அது ஒரு வித்தை ஒன்று காட்டும். போன பார்ட்டில் எப்படி ஜன்னல் வழியாக உள்ளே வந்து வாய்க்குள்ளார கையை விட்டு பல்ல பிடுங்கி முழுங்கிச்சு அவளுக்கு பேயை இறக்குச்சோ, அதே மாதிரி சின்ன தங்கச்சியோட வாயிலேருந்து பல்ல பிடுங்கும். அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன், அதை நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்க்கணும். படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த காட்டுக்குள்ளே போகிற ட்ராவல் போனால் எப்பயும் போல் ஒவ்வொருத்தராக விதவிதமாக சாகிறது. பாம்பு கடிச்சு, பேய் பிடிச்சி, அந்த கூட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் என்னென்ன மாதிரி வந்து பேய் அட்டாக் பண்ணி உருமாறி அவங்கள கொல்லுது அப்படிங்கிறத வந்து காட்டியிருப்பானுங்க. அதே போல் இந்த காட்டுக்கு உள்ளே போகிறப்பயே நீங்கள் கேள்விப்பட்டிருந்துருக்கலாம். அதாவது போகிறப்ப எந்த பஞ்சாயத்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கனியை கட் பண்ணி வீசுவாங்க. இல்லை ஒரு படையில் ஒன்று சின்னதாக தேங்காய் பழம் உடச்சிட்டு இங்கேருந்து கிளம்பி போவாங்க. இந்த மலங்காட்டுக்குள்ளரெல்லாம் வேலை விஷயமாக போகிறவங்க, இல்லை ஏதோ ஒரு தேடுதல் போகிறதுக்காக பண்ணுறவங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து காட்டுக்கு உள்ளே என்ட்ரி ஆகிறப்பே வந்து ஒரு படையில் பூஜையை போட்டு கத்தியை நிலத்தில் ஊற்றி ஒரு வித்தையை ஒன்று காட்டிட்டு கிளம்பி போவானுங்க. அங்கே ஒரு பயத்தை ஒன்று ஏற்படுத்தும். அதே போல் பேரலாக கட் பண்ணால் இவங்க இந்த வீட்டில் இருந்து மண்டபத்துக்கு கிளம்பி போகிறாங்க கல்யாணத்துக்கு. கல்யாணத்துக்கு போகிற இடத்துலையும் சரி, இந்த காட்டுக்குள்ளரையும் சரி, என்னென்ன மாதிரியான பேயுடைய அமானுஷ்ய வித்தைகள் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் படம். எண்டில் நம்ப முடியாதான், இருந்தாலும் பேய் படம்னா நம்பி தானே ஆகணும். ஹீரோ இங்கேருந்து குண்டடிப்பட்டாலும் பரவாயில்ல, நீ கிளம்பி அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வருவார். அங்கே மாப்பிள்ளை, அம்மா, சின்ன பொண்ணு, அப்பா எல்லாத்தையும் போட்டு சித்திரவதை பண்ணிகிட்ருக்கோம் அந்த பேய். இந்த கேப்பில் ஒரே ஒரு சீன் ஒன்று என்னென்னா, ஏற்கனவே செத்து போன தங்கச்சி வந்துடுவா. வந்துட்டு அக்கா கறிக்கிட்ட, அப்போ நீ கல்யாணம் ஆகி போகிற அப்படிங்க. ஆமாம் அப்படின்னு. அப்போ எங்களை எல்லாம் மறந்துடுவேன். ஆமாம் அப்படின்னு. அப்போ நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் அப்படின்னா, என்ன சத்தியம் அப்படின்னா, எப்பயும் நீ என் கூட தானே இருப்பேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு, இப்போ நான் உன் உடம்புல இறங்கிக்கிறேன், நான் எப்பயுமே உன் கூடயே இருப்பேன் அப்படின்ட்டு. அந்த வீடு ஃபுல்லாகவே, அந்த ரூமு ஃபுல்லாகவே ரத்தமாக வந்து ஊற்றும். 4 பக்கமும் ரத்தம் ஊற்றும். கிட்டத்தட்ட ஒரு கணுங்கால் அளவுக்கு வந்து ரத்தமாக தேங்கினீங்க. அதுக்குள்ளே போட்டு முக்கி எடுக்கிற அந்த காட்சி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரிஞ்சுக்குவாங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் இந்த படம். போன பார்ட்டை விட இந்த படம் ஒன்றும் பெரிய அளவுக்கும் அதை விட இது மிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா போன பாட்டில் நடந்த பேயை இந்த பாட்டில் தன்னுடைய குடும்பத்தில் இருந்து அதை வந்து முடிச்சு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக சில தாந்திரிக மாந்திரிக வித்தைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காப்புல ஹீரோ. ஸோ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, பாருங்கள். போர் அடிச்சதுன்னா பார்க்கலாம், ரொம்ப சுமாரெலாம் சொல்ல முடியாது. ஓகே, ஒரு வாட்சபிள் மூவி தான் இது. இதே போல் நம்ம சேனலில்
ஹாரர் மூவியெல்லாம் இருக்குது, ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். புது படங்களும் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.